இருக்கிறேன். அதுக்கப்புறமா தாளிக்கு மசாலா ஃப்ரை ஆயிடுச்சு. நான் வேறு பாத்திரத்தில் சேஞ்ச் பண்ணி பூண்டை விட வெங்காயம் வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்கணும். பூண்டு குவான்டிட்டி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். குழம்பு எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர் ஃபுட்டி விளாக்ஸ். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் விளாக் தான் பார்க்க போகிறோம். லன்ச் விளாக். இன்றைக்கி பூண்டு மிளகு குழம்பு தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான மசாலாலாம் ரெடி பண்ணி தயாராக எடுத்து வச்சுருக்கிறேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இதெல்லாம் வந்து பூண்டு மிளகு குழம்பு செய்யறதுக்கு தேவையான மசாலா. இதெல்லாம் நான் கொஞ்சம் வெந்தயம், தனியா கொஞ்சம், துவரம்பருப்பு கொஞ்சம், தாளிக்கிறதுக்கு கடுகு, கடலைப்பருப்பு, சீரகம், மிளகு, பெருங்காயம், கெட்டி பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு நான் காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா 3 தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி வந்து நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் வெங்காயம், இது சின்ன வெங்காயம் நான் உரித்து ரெடியாக, தோல் உரித்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறேன். தாளிக்கிறதுக்கு கறிவேப்பிலை, தேவையான அளவுக்கு உப்பு. இந்த பூண்டு குழம்பு செய்யறதுக்கு நாம் கொஞ்சமாக அரிசி எடுத்து வச்சுருக்கிறேன். நான் மசாலா ரெடி பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய். அதுக்கப்புறம் ஒரு 4 முழு சைஸ் பூண்டு, பெரிய சைஸ் பூண்டு நான் உரித்து தயாராக வச்சுருக்கிறேன். நல்லா ஒரு கோலி சைஸ், ஒரு முழு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு நான் புளியை ஊற வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நாம் பூண்டு குழம்பு செய்கிறதுக்கு முதல்ல நான் மசாலா தான் தயார் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் கடாய் வச்சு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய். நம்ம கேஸை லோ ஃப்ளேமில் வச்சிடணும் மசாலா வறுக்கிறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டில் நான் வந்து கடலைப்பருப்பு, இது 2 ஸ்பூன் நான் கலந்துக்கிறேன். அதுக்கப்புறம் தனியா, இது 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நான் தனியா. அதுக்கப்புறம் துவரம்பருப்பு, இது இந்த குழம்பு கெட்டியாக வர்றதுக்கு இது கொஞ்சம் நல்லா கன்சிஸ்டன்சி கொடுக்கும், இது சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வெந்தயம், இது 1/2 ஸ்பூன் தான் போடணும். இது அதிகமாக போட்டால் டேஸ்ட் மாறிடும். அதுக்கப்புறம் சீரகம் 2 ஸ்பூன் போடணும். இந்த குழம்போட ஈரோவே இவர் தான் மிளகு, அதனால் நாம் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகு எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோ காரமாக நல்லாயிருக்கும் குழம்பு. நான் 3 ஸ்பூன் சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் அரிசி, இது 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கேஸ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நாம் எல்லாமே இது கொஞ்சம் கலரி விட்டுக்கலாம். கொஞ்சம் இந்த கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். அதுக்கப்புறம் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் நான், கெட்டி பெருங்காயம். இந்த பெருங்காயம் சேர்க்கும் போது குழம்போட டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நான் ஒரு 5-6 மிளகாய், காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேன். நல்லா ஒரு கொத்து போல் கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். கேஸை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1 நிமிஷம் நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா நல்லாயிருக்கும். இதை வறுக்கும்போது மசாலா வந்து வாசனை நல்லா ஒரு வாசனை நல்லா வரும். அதுலேயே நம்ம இது ஃப்ரை ஆகிடுச்சின்னு நம்ம நினச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா மசாலாலாம் நல்லா ஃப்ரை ஆகி வருது. அரிசிலாம் எப்படி நல்லா பொரிஞ்சு வருது பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மசாலா நல்லா ரெடி ஆகி வருது பாருங்கள்.
மசாலா ஃப்ரை ஆயிடுச்சு. நான் வேறு பாத்திரத்தில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நாம் குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு இது தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய், இது நல்லெண்ணெய் சேர்த்துட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக நான் கடுகு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் சீரகம், சும்மா கொஞ்சமாக மிளகு, அதுக்கப்புறம் பூண்டு, இது அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். கறிவேப்பிலை, பூண்டு நிறம் சேஞ்ச் ஆகி வரட்டும். நம்ம இந்த குழம்புக்கு வந்து பூண்டை விட வெங்காயம் வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்கணும். பூண்டு குவான்டிட்டி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அதிகமாக இருந்தால் குழம்போட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகி வந்தாச்சு. நான் இந்த ஸ்டேஜில் வெங்காயம் நான் எடுத்து சின்ன வெங்காயத்தை கலந்துக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன், இந்த வெங்காயம் வதங்கி வரத்துக்கு. வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் ஆகி சேஞ்ச் ஆகி வரட்டும். நம்ம வெயிட் பண்ணலாம். அதற்குள்ள நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். வெங்காயம் கோல்டன் கலர் வந்தாச்சு. அதுக்கப்புறம் நான் இதில் ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரம் ஆகட்டும். தக்காளி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் கட் பண்ண தக்காளி இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தக்காளி வதங்கி வரத்துக்கு நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்க்கும் போது தக்காளி வெங்காயம் எல்லாமே நாம் சேர்த்துருக்கிற மசாலாலாம் நல்லா குழஞ்சி வெந்து வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா நான் இந்த குழம்புக்கு தேவையான இது மிளகாய்த்தூள், இது வீட்டு மிளகாய்த்தூள் தான். இது நான் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன்.
தனி மிளகாய் தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மிளகாய் தூள் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்க வேணாம், குழம்போட கலர் சேஞ்ச் ஆகிடும். நாம் சும்மா இப்படி ஒரு 2 செகண்ட் இப்படி கலரிட்டு நம்ம தேவையான புளி தண்ணி சேர்த்துக்கலாம். எவ்வளோ சூப்பராக மசாலாவோட நல்லா எவ்வளோ கலந்து சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் நான் புளி தண்ணி கலந்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி இது. பாருங்கள், கரெக்டாக இருக்குது தண்ணி, புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம்லாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வந்திருக்கு. நல்லா குழம்பு வந்து கொதித்து வரட்டும். ஒரு 10 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம், எப்படி வருதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், குழம்பு எவ்வளோ சூப்பராக ரெடியாகி வருது பாருங்கள். எண்ணெய் பிரிஞ்சு வரா மாதிரி இருக்குது. நாம் இந்த ஸ்டேஜில் அதுக்கப்புறம் நான் முதல்ல அரைச்சேன் இல்லைங்களா மசாலா, ஃபஸ்ட்டு அரைச்ச பாருங்கள், அந்த மசாலாவை நான் இதில் கலந்துக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் மசாலா இதில் கலந்துக்கிறேன். இதிலே பெருங்காயம் எல்லாமே இருக்குது, நீங்கள் பெருங்காயம்லாம் போட வேண்டியதில்லை, இந்த மசாலா மட்டும் கலந்தால் போதும். பாருங்கள், நான் மசாலா கலந்துட்டேன். நம்ம கேஸை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜ் குழம்பு ரெடியாகி வந்துட்டு இருக்குது பாருங்கள். பூண்டு மேலே குழம்பு எவ்வளோ சூப்பராக ரெடியாகி வருது பாருங்கள். பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் இருக்குது. இது வந்து நம்ம மதுரை பக்கம்லாம் இந்த குழம்பு வந்து மருந்து குழம்புன்னு சொல்லுவாங்க. இந்த குழம்புல எல்லா மசாலாவும் சேர்த்துருக்கிறதுனால உடம்புக்கு அவ்வளோ சத்து இருக்குது. இந்த குழம்பு சாப்பிட்றதுனால நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இது சூடான சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். இது குழம்பு எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். குழம்பு நல்லா ரெடியாகி வந்தாச்சு. நாம் லாஸ்ட்டாக கொஞ்சமாக நான் வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லம் சேர்க்கும்போது 1 ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கிறேன். இந்த வெல்லம் எதுக்கு நாம் சேர்க்குறோன்னா, இந்த குழம்புல இருக்கிற காரம், உப்பு, அதாவது இந்த மசாலா எல்லாமே வந்து சூப்பராக எடுத்து இந்த வெல்லம் இது நம்ம இந்த லாஸ்ட் ஸ்டேஜில் வெல்லம் போட்டு இறக்கும்போது இந்த குழம்பு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது சூப்பராக சுவையை எடுத்து கொடுக்கும். இந்த பூண்டு மேலே குழம்பு பாருங்கள், குழம்பு ரெடியாகி வந்தாச்சு. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் குழம்பு. பாருங்கள், சூப்பரான சுவையான பூண்டு மிளகு குழம்பு வீட்லேயே ரெடியாகி வந்தாச்சு. ஹோட்டல் ஸ்டைலில் வீட்லேயே சூப்பரான பூண்டு மிளகு குழம்பு ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு என்ன விளாக்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, பாய், நாளைக்கு பார்ப்போம். Oh.